ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூரில் இருக்கிற நம்ம மெட்ரோ பற்றின டீட்டெயில்ஸ் தான். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஆஃப் மெட்ரோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்று வந்து க்ரீன் லைன், இன்னொன்று வந்து பர்பிள் லைன். சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெம்பேகவுடா ஸ்டேஷன் தான். அது வந்து மெஜஸ்டிக் ஸ்டேஷன். ஸோ நாம் இப்போ க்ரீன் லைனில் போகிறவங்களுக்கு இன்கேஸ் பர்பிள் லைன் அந்த ஏரியா போகணும் அப்படின்னா கரெக்டாக அந்த மெஜஸ்டிக் ஸ்டேஷன் வந்து ட்ரெயினை மாற்றிக்கலாம். நாம் இப்போ ஜெயநகரில் இருக்கோம், நமக்கு இந்திரா நகர் போகணும். ஸோ இங்கே ஜெயநகர்லேருந்து மெஜஸ்டிக் போகிறோம். க்ரீன் லைன் பிடிச்சி மெஜஸ்டிக் போயிட்டு மெஜஸ்டிக்லேருந்து பர்பிள் லைன் பிடிச்சி இந்திரா நகர் போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பேக் எல்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஒரு க்ரீன் கலரில் அந்த கேட்டை வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆகிடலாம். இப்போ நம்ம ஸ்டேஷன் போய் இதை பாருங்கள், ஸ்டேஷன் போயிட்டு நாம் மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஸ்டேஷன். ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது ட்ரெயினுக்குள்ளாலேயே எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு, எந்த ஸ்டேஷன் வரப்போகிறது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். எந்த டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்காது இங்கே. அப்புறமா கம்பேரிட்டிவ்லி நம்ம ஆட்டோக்கு கொடுக்குற காசை விட ரொம்பவே கம்மியான ப்ரைஸாக இருக்கும். ஸோ நமக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. அப்புறமா க்ரீன் லைன் பர்பிள் லைன் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம். உங்களுக்கு மேப் அவங்க கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது கூட புரியலைன்னா நீங்கள் அங்கே இருக்கிற எந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டாலும் அவங்க கிளியராக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ எந்த டென்ஷனும் எந்த பயமுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜெயநகர்லேருந்து இந்த க்ரீன் லைன் மெட்ரோவில் தான் வந்திருந்தோம். இங்கேருந்து நாம் இந்திரா நகர் போனோம். இந்திரா நகருக்கு பர்பிள் லைன் தான் போகும். ஸோ பர்பிள் லைன் ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும். இங்கேருந்தே ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கும்போது அங்கே பர்பிள் லைன் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அப்புறமா நமக்கு இன்ஃபர்மேஷன் போர்டு கூட வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்பிள் லைன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாம் இந்திரா நகர் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்திரா நகர் ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகணுன்னா நம்ம அந்த டிக்கெட்டை வந்து இங்கே கொடுத்துட்டு தான் போகணும். அப்போ தான் அந்த எலக்ட்ரிக் டோர் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஸ்கேன் பண்ணணுமே டிக்கெட்டை, அப்போ தானே அந்த எலக்ட்ரிக் டோர் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுபோல் சேம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டிக்கெட்டை போடும்போது தான் அந்த எலக்ட்ரிக் டோர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே போக முடியும். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். எந்த பயமும் தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னா கூட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லி தருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.